ஹலோ அண்ட் நம் பாசத்துக்குரிய பிபி ஸ்குவாடுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து எல்லாரும் கேட்டிருந்தது என்னன்னா, எப்படி வந்து ஆலிஸ் ப்ளூ யூஸ் பண்ணுறது, ஆர்டர் எப்படி எடுக்கிறது, பை அண்ட் செல் பண்ணுறது எப்படி அப்படின்னு. சரி, மொத்தமாக அந்த பை அண்ட் செல் பண்ணுறது எப்படி, இந்த ஆலிஸ் ப்ளூவை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நியூவாக நிறைய பேர் வந்து லைவுக்கு வரீங்க கேட்குறீங்கும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோம்லேருந்து நம்ம பார்ப்போம். ஹோம்லேருந்து பார்க்கும்போது எடுத்துக்கிட்டோன்னா ஓகே. இதுலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து வரலாம். இந்த ஹோமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதன் கரண்ட் வேல்யூ என்ன, ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, டுடே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறது இதில் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது 7,10,000 ரூபாய் இருக்குது. தென் இருக்கிறது கரண்ட் வேல்யூ அதான். இது வந்து ஆக்சுவலாக லிக்விட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் சேஞ்ச் எதுவும் ஆகாது. பிஎன்எல் எதுவுமே இருக்காது. அதனால் இப்படி காட்டுது. அதோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். சரி, இயர்லி ஆனால் அந்த இயர்லிங்கிற பாருங்க. அது வந்து குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவாங்க. அது ஆட் ஆகிட்டே இருக்கும் அசெட்டா. 7,10,000 ரூபாய். தென் வந்து அவைலபிள் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது, மார்ஜின் எவ்வளோ இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ்ன்னு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்து பார்த்துட்டு இங்கே ஒன்லி ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே நான் வர அந்த ஃபியூச்சர் டிஸ்கவர் ட்ரேட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நான் வரேன் நான் என்ன அப்படிங்கிறது பின்னாடி. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் காலமில் இதாக இருக்கும். தென் ஆர்டர் புக் நெக்ஸ்ட் இது கீழே அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்தோம்னா நெக்ஸ்ட் ஆர்டர் புக் இருக்கும். இந்த ஆர்டர் புக்கில் என்னென்னா பெண்டிங் ஆர்டர். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பெண்டிங் ஆர்டர். இது நம்ம ஏதாவது ஆர்டர் போடுறோம், வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா அது வந்து இங்கே காட்டும். சரி, எப்பவுமே காலையில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்க போகும்போதும் ஏதாவது இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஏதாவது பெண்டிங் ஆர்டர் நீங்கள் போட்டு வச்சு ட்ரிகர் ஆகாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் எப்பவுமே. சரியா? அது வந்து இந்த பெண்டிங் ஆர்டர் காலம். தென் எக்ஸிக்யூட்டட் என்னென்ன ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடுக்கு இன்றைக்கி அப்படிங்கிறது இந்த எக்ஸிக்யூட்டில் பார்க்கலாம். அது போக வந்து ட்ரேட் புக்கு இது என்ன டைமில் வந்து எந்த மாதிரி ட்ரேட் நடந்திருக்கு, எவ்வளோ வந்து ஒரு ஆர்டருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸு, அதெல்லாம் இந்த ட்ரேட் புக்கில் இருக்கும். தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேஸ்கெட் ஆர்டர். பேஸ்கெட் ஆர்டருங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு 4 லெக்கு நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஆப்ஷன் செல்லிங்கோ ஏதாவது ஒன்றில். சரியா? அது வந்து மொத்தமாக வந்து நீங்கள் நினைக்கிற ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக வாங்கி கொடுக்கறது தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பேஸ்கெட் ஆர்டர்னு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்ட்ரைக் எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு பேர் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரைக்கை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா டெலிட் பண்ணிடலாம். சரியா? அந்த இது ஆர்டரை வந்து பெண்டிங்லேயே வச்சுக்கலாம். வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். இது அலர்ட். இந்த அலர்ட்டை சொல்ல போனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அலர்ட் இப்படி வைக்கிறது அப்படின்னு. ஒருத்தர் கேட்டிருந்தார் கூட. எனக்கே தெரியல இந்த அலர்ட் எப்படி வைக்கிறது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா வந்து அது ட்ரிகர் ஆகல. நான் பிரைஸ் வைக்கிறேன், ட்ரிகர் ஆக மாட்டேங்குது. அது வேலை செய்யலன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் வேணா புரோக்கர்ட்ட வந்து பேக் எண்ட்ல வந்து வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். சரி, எனக்கு தெரிஞ்சு அது வேலை செய்யல அப்படின்னு சொல்லிரணும்ல. அதனால தான் சொல்லியாச்சு. ஓகே, பெண்டிங் ஆர்டர்ல இதெல்லாம் இருக்கு. அலர்ட், பாஸ்கெட் ஆர்டர், ட்ரேட் புக் இதெல்லாம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பொசிஷன். நம்ம என்னென்ன பொசிஷன் ட்ரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஈக்விட்டியோட சேர்ந்து வரும். ஆல்னா ஈக்விட்டி மத்த எது என்னலாம் இருக்கு எல்லாமே சேர்ந்து வரும். எஃப் அண்ட் ஓனா நமக்கு வந்து ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸோட பொசிஷன்ஸ் என்ன, அதோட பிஎன்எல் என்ன, தென் ஸ்கொயர் ஆஃப்க்கு வந்து இங்கே வந்து மொத்தமாக டோட்டலாக வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணால் டாப் பாக்ஸை கிளிக் பண்ணால் எல்லாமே எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். சரியா? எக்ஸிட் கொடுத்தோம்ல அதுக்கப்புறம் பாப்அப் வரும் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா தான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸிட் ஆகும். தென் எம்சிஎக்ஸ் பொசிஷன் இருக்கா அப்படிங்கிறது. தென் இது அனாலிசிஸ் டூல் என்ன அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது பேர் வந்து ஒன்லி ஆப்ஷன் சொல்லுவாங்க. சரியா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்சிபிள் மாதிரியான பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாகவே தராங்க ஆலிஸ் ப்ளூ நமக்கு. நம்ம இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அனலைஸ் பண்ணி டேரெக்டாக ட்ரேட் எடுக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிளேஸ் ஆர்டர் இங்கே டேரெக்டாக வந்து வேகமாக ட்ரேட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் தராங்க. ஒரு சென்சிபிள் மாதிரியான பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். இதில் பொசிஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம், ஹோல்டிங் செக் பண்ணிக்கலாம், என்னென்ன ஹோல்டிங் இருக்குது இங்கே எக்ஸிட் பண்ணிக்கலாம். தென் ஆப்ஷன் செயின் இதில் வந்து மொத்தமாக இப்போ வந்து நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரைக் பை, இந்த சைடு ஸ்ட்ரைக் செல்லு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே மொத்தமாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஆர்டரா, லிமிட் ஆர்டரா, எவ்வளோக்கு எடுக்கலாம், நார்மலு, கன்ஃபார்ம் கொடுத்தா அது ஆகிடும், ப்ளேஸ் ஆகிடும். இல்லை வேணான்னா கிளியர் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். சரியா? செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் ரொம்ப நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், நம்ம வேகமாக இந்த வீடியோ முடிக்கலாம். அடுத்ததுக்கு போயிடலாம். ஒன்லி ஆப்ஷன் நான் ஏற்கனவே இதை பற்றிலாம் லைவ்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சென்சிபிளான வெப்சைட் அப்படின்னு. தென் ஹோல்டிங்கில் இப்போதைக்கு என்கிட்ட லிக்விட் பீஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த லிக்விட் பீஸ் தென் இங்கே எக்ஸிட் கொடுக்கலாம். ஆத்தென்டிகேஷனு கொடுத்துட்டு வந்தால் நம்ம வந்து ஓடிபி வச்சு டிபிபினை வச்சு நம்ம எக்ஸிட் பண்ண முடியும். எம்டிஎஃப்னு இருக்கும். இது மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. ஆனால் வந்து இது வேணுங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிச்சிடும். கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க புரோக்கர். அதுக்கப்புறம் பாட். இந்த பாட்டுங்கிறது பேக் ஆஃபீஸ். சரிங்களா? இது பாட்டுங்கிறது டோட்டலாக நமக்கு என்னது பேக் ஆஃபீஸு. இது நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்குது, அது வந்து எப்படி வந்து இதில் கேஷ் லெவலில் இருக்குது, அது போக வந்து அசெட்டாக எவ்வளோ இருக்குது,
அப்படிங்கிறது ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது. தென் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஹோல்டிங் பொசிஷன்ஸு அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். பி&எல் எடுக்கிறோம் அப்படின்னா ஈக்விட்டி, அப்புறம் எஃப்&ஓ இதோட பி&எல் எவ்வளோ போகுது, டாக்ஸு சார்ஜஸ் எவ்வளோலாம் போயிருக்கு அப்படிங்கிறது தவிர்த்து பார்த்துட்டோம்னா ட்ரேட் கேலண்டர் இருக்கும். இன்னும் நிறையா இது இருக்குது. இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ப்ரோக்கரேஜ் பிளானு. இப்போ நீங்கள் ப்ரோக்கரேஜ் பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ரூ. 15 தான் ப்ரோக்கரேஜ். ஒரு ட்ரேடுக்கு வேணுனா நீங்கள் வந்து ரூ. 20 ப்ரோக்கரேஜ் பிளான் இருக்குன்னா ரூ. 15க்கு மாற்றிக்கலாம். இது பாருங்கள், ஒரு சிங்கிள் லாட்டுக்கு இது வந்து சிங்கிள் லாட்டுக்கு இது ரூ. 20 ப்ரோக்கரேஜ். ஆனால் நீங்கள் வேணுனா ரூ. 15 ப்ரோக்கரேஜுக்கு மாற்றிக்கலாம். ₹15 ப்ரோக்கரேஜ். இது ஒரு ஆர்டருக்கு. ஒரு லாட்டாக இருந்தாலும் சரி, 10 லாட்டாக இருந்தாலும் சரி, 30 லாட்டாக இருந்தாலும் சரி ரூ. 15 தான் எடுப்பாங்க. அது நம்ம ப்ரோக்கரேஜ் ஓவரால் இதுவரை எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே கொடுப்பாங்க. இருங்க, நான் வந்து எப்பவுமே குடுப்பாங்க முன்னாடி. நீங்க வந்து இவ்வளோ வந்து எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கீங்க இதுவரையும், ப்ரோக்கரேஜ் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க, ரூ. 5, 5 ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ சேவ் பண்ணீங்கன்னு தனியா குடுப்பாங்க அது. இல்ல தென் டாக்ஸ் ஃபைல் இங்கேயே பண்ணிக்கிற மாரி இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அந்த டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம். சரி, ஓகே. இத க்ளோஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஃபண்ட். இந்த ஃபண்ட்ல பார்த்தா அவைலபிள் மார்ஜின் எவ்வளோ ட்ரேட் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ், இது கேஷ் பேலன்ஸ், தென் யூஸ்டு மார்ஜின் எவ்வளோ யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கும் எக்ஸ்போசர் மார்ஜின், ஸ்பாம் மார்ஜின், அதுக்கப்புறம் கொலாட்ரல் வேல்யூ. இது வந்து நான் பிளெட்ஜ் பண்ணேன். அந்த 7,00,000 பிளெட்ஜ் பண்ணும்போது எனக்கு 6,20,000 கிடைச்சிருக்கு. அதுக்கான பிளெட்ஜிங். இப்போதைக்கு நான் லிக்விட் வீசா தான் வச்சிருக்கேன். எதுலயும் பெருசா இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா, நான் எப்படியும் இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்றதுனால, தென் சில ஃபண்டெல்லாம் வெளிய எடுத்துருக்கிறதுனால, ஆ ட்ரேடும் பெருசா வந்து லாட்ஸ் போடுறது கிடையாது. ஃபண்டு வந்து லிக்விட் வீசா கொஞ்சம் மாசத்துக்கு வச்சுருக்கேன். இது சும்மா கேஷா இருக்கணுங்கிறதுக்காக லிக்விட் வீசா மாத்தி வச்சிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாரி இதுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றேன். ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்படி பண்ணலாம்? எப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் இருக்கு. அதுக்கு ஒரு வீடியோ. அடுத்தது வந்து ஆப்ஸ். இந்த ஆப்ஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அ இது வந்து ஆப் கீ சரியா? இது வந்து ஆப் கீன்னு சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம். இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. சரியா? இந்த ஆப் கீ தென் சப்போர்ட் இருக்கு. நீங்க வந்து அ அதாவது ஆப் கீங்கிறது எதுக்காகன்னா, நீங்க பாட் ட்ரேட் பண்றீங்க. ரோபோ ட்ரேடிங் ஏதாவது சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் பண்றீங்கன்னா, அதுக்காக குடுக்குற கீ உங்களுக்கு. அ இது வந்து உங்களுக்கு சப்போர்ட். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. நீங்க லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்? சப்போர்ட்ல எம்ப்ளாயி, கிளையன்ட் என்ன ஏதுங்கிறத இது பண்ணிட்டு நீங்க வந்து ஆ ஆலிஸ் ப்ளூக்கு அனுப்பலாம். அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சரியா? இது வந்து சப்போர்ட். தென் கம்யூனிட்டி போஸ்ட் ஆலிஸ் ப்ளூ கிளையண்ட்ஸே வந்து அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி வச்சு பேசிக்கிறதுக்காக என்னது இந்த கம்யூனிட்டின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன ஏது எனக்கு தேட தெரியல ப்ரோ. எப்படி தேடுறது? எளிமையா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. பேசிக்கா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும். நமக்கு ஈஸியா அனலைஸ் பண்ற பாருங்க. கேட்டகரி இதில வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டா, ஃபிக்ஸ்டு இன்கமா, மணி மார்க்கெட்டா, தென் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸா எந்த மாதிரி அப்படிங்கிறது, ஹைபிரிட் ஃபண்ட்ஸு அதாவது பாண்டும், ஈக்விட்டி கலந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணுமா? ஹை ரிஸ்க்கா, லோ ரிஸ்க்கா, அ மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு? அதாவது ரூ. 500லேருந்து ஸ்டார்ட் பண்ற மாரி ஸ்கீம்ஸ் இருக்கு. என்ன மாரியான ஸ்கீம்ஸ் உங்களுக்கு வேணும்? அப்புறம் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ? ஒரு 1 டேவா, 1 மந்த் எத்தன நாளுக்கு நீங்க போடுறீங்க? அந்த மாரி ஒரு ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதிலேயே நீங்க டைரக்ட்டா நம்மள ரேட்டிங்கு, ரிஸ்க் எவ்வளோ இருக்கு, ரேட்டிங் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கலாம். 5 ஸ்டார் ரேட்டிங்னா 5 ஸ்டார் ரேட்டிங் மட்டும் காட்டு. 4 ஸ்டார்னா 4 ஸ்டார் காட்டு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். குரோத், டிவிடெண்ட் இதெல்லாம் குடுக்குற மாரி நெறைய இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அத அனலைஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது பார்த்துட்டா ஃபிக்ஸ்ட் இன்கம் வைக்கிறோம். கேட்டகரி ஃபிக்ஸ்ட் இன்கம். இப்ப இதில போட்டோம்னா ஆதித்ய பிர்லா சன் லைஃப் பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ டெப்ட் ஃபண்ட் டைரக்ட் சரியா? இது பிளான் பார்த்துட்டோம்னா, இது ரிட்டர்ன் எவ்வளோ 3 இயர்ஸ்க்கு வந்து 5.4. இத கிளிக் பண்ணி உள்ள போறோம்னா, எந்த மாரி இன்வெஸ்ட் பண்றாங்க? ஃபிக்ஸ்ட் இன்கம், பேங்கிங் பிஎஸ்சி, மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் ரூ. 1000. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? அது எல்லாமே உங்களுக்கு குடுத்துருக்கும். எஸ்ஐபில பண்றீங்களா? இல்ல வந்து டைரக்ட்டா வந்து பை பண்ணிக்கிற மொத்தமா வந்து இன்வெஸ்ட் பண்றீங்களா? அப்படிங்க 3 இயர்ஸா, 1 இயரா இருக்காங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். இது எதுலலாம் வந்து ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரி, எல்லா டீட்டெயிலும் இதில குடுத்துருப்பாங்க. தென் கால்குலேட்டர் இருக்கும். எஸ்ஐன்பி கால்குலேட்டர் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபண்டுக்கு கம்பேர் பண்ணி நம்ம இது பண்ண முடியும். எல்லா இதுவும் வந்து ஃப்ரீயாவே குடுக்குறாங்க. இதையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் காலம்ல. சரியா? இத பத்தி வேணா நான் தெளிவா வந்து டெப்த்தா போடுங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு நான் வந்து அது எப்படி பண்றது? எந்த மாரி இது பண்றது? நான் வந்து போடுறேன். சரி, ஐபிஓக்கு நம்ம வந்து ஐபிஓல போறோம். லிஸ்ட் என்னென்ன வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்ப ஐபிஓ வாங்குறோம்னா, இங்கேயே என்ன பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கம்பெனி ஐபிஓ இருக்கு. நம்ம பண்ணலாம்னா பண்ணலாம். பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐபிஓக்கு தனியா வச்சிருக்காங்க. ஐபிஓ இது பண்ணிக்க முடியும். தென் இந்த செட்டிங்ஸ்ல வந்துட்டுனா, இது வந்து ஒண்ணும் கிடையாது. ஒண்ணே ஒண்ணு தான். இங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட்ஸ்க்கு நம்பர் குடுத்துருப்பாங்க. மெயிலுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இல்ல வந்து காலும் பண்ணிக்கலாம். டைம் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம்.
தென் லைட் மோடு இது வந்து டார்க் மோட். ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்க்கணும்னா டார்க் மோடு வச்சுக்கிறது நல்லது. லைட் மோட்னா கண்ணு வலிக்கும் கரெக்ட்டா? அதனால இது. அதுக்கப்புறம் வந்து இங்க முக்கியமானது என்ன அப்டின்னா, இதெல்லாம் பார்த்தாச்சு. என்னென்ன ஆப்ஷன் குடுத்துருக்காங்கன்னு. நம்ம பார்க்க போறது என்ன அப்டின்னா, இப்போ ஒரு நம்ம ட்ரேட் எடுக்கணும். எப்படி பண்ணலாம்? இப்போ வந்து 18,800 கால் மந்த்லி எக்ஸ்பைரி வேணும். ஆட் பண்ணிக்கணும். நம்ம என்ன ஸ்ட்ரைக் வேணுமோ. ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைக் பையா, இல்ல வந்து செல்லா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து எம்ஐஎஸ் ஆர்டர் இருக்கும். இன்ட்ராடே ஆர்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். 3:15க்கு வந்து இல்ல நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். தென் நார்மல் ஆர்டர் இருக்கும். எவ்வளோ குவான்டிட்டி வேணும்? நார்மல் ஆர்டர்னா ஃபுல் ஃபண்ட் வச்சுட்டு நீங்க அடுத்த நாள் கொண்டு போய்க்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி 100 1000 எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். அதுக்கேத்த மாரி இங்க அட்ஜஸ்ட் ஆகும். தென் பக்கத்துல ஒரு பிரைஸ் வரும். சரிங்களா? உங்களுக்கு புரோக்கரிங் ரூ. 15 தான். இது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பிரைஸ் எடுக்குறாங்கன்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த பிரைஸ் மேல வச்சு ரூ. 24 புரோக்கரேஜ்ங்கிற மாரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. இது மேல நீங்க கை வச்சு இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அது எவ்வளவு வந்து உங்களுக்கு புரோக்கிங்கு, எவ்வளவு வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். குவான்டிட்டி 100 குவான்டிட்டி எடுக்குறீங்க. பையிங் பிரைஸ், செல்லிங் பிரைஸு, தென் ஆர்டரு இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, புரோக்கிங் ரூ. 15 தான். இத தவிர்த்து மீதிலாம் இருக்கிறது என்னது ரூ. 3 இங்க ரூ. 5 இதெல்லாம் டாக்ஸ் அண்ட் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் சரியா? புரோக்கிங் நமக்கு ரூ. 15னா 15 இங்கேயும் நீங்க செக் பண்ணிக்கலாம். என்ன, ஏது, எவ்வளோ அப்படிங்கிறது. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து எவ்வளோ லாட் இன்க்ரீஸ் பண்றோம். ஒரு லாட் போட்டாலும் அதே தான். லாட்ட இன்க்ரீஸ் பண்ண புரோக்கிங் ரூ. 15 தான். நீங்க வந்து எவ்வளோ லாட் இன்க்ரீஸ் பண்றீங்களோ, இப்போ வந்து ஒரே இதில அபோவ் வந்து ஃப்ரீஸ் குவான்டிட்டி லிமிட் அப்படிங்கிறது இருக்கு. தென் வந்து எக்ஸ்சேஞ்ச் மல்டிபிள் லெக் ப்ளீஸ் மார்ஜின் ஓகே. ஒரே ஒரு எவ்வளோ எடுக்க முடியும்ன்ட்டு இருக்கு. ஒரு ட்ரேல 36 லாட் எடுத்துக்கலாம் நம்ம. இல்லைன்னா பல்க் ஆர்டருக்கு வேற இது இருக்கு. ஃபெசிலிட்டி இருக்கு. அது மூலியமா அத எடுத்துக்க முடியும். நீங்க புரோக்கர்ட்ட கூப்பிட்டு. இப்போதைக்கு நம்ம என்னது, இப்போ 500 குவான்டிட்டி எடுக்கிறோமா, அதுக்கு வந்து புரோக்கரேஜ் ரூ. 15 தான். ஆனா மத்த அதர் சார்ஜஸ் வரும். அதர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். டாக்ஸு இதெல்லாம் இங்கேயே நம்ம வந்து எதுக்காக தனித்தனியா குடுத்துருக்காங்க. ரூ. 27 வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜ், ரூ. 7 ஜிஎஸ்டி அதெல்லாம். பைக்கு 15, செல்லுக்கு 15 அந்த மாதிரி. சரியா? ஓகே. இது புரிஞ்சிருக்கும். தென் அப்ப வந்து எடுத்து வச்சத க்ளோஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னா எஸ்எல் ஆர்டர் குடுத்துருப்பாங்க. எஸ்எல்எம் வந்து நமக்கு ஸ்டாக் மட்டும் குடுப்பாங்க. எஸ்எல் ஆர்டர் வந்து நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் குடுப்பாங்க. சரியா? இப்போ நீங்க வந்து பிரைஸ் இதுக்கு வந்து எஸ்எல் ஆர்டர் போடுறீங்க. ஏற்கனவே செல் பண்ணி வச்சிருக்கீங்க. பை பண்றீங்க அப்படின்னா, இப்ப பிரைஸ் வந்து நம்ம 110 போட்டிருக்கோம். சரியா? அப்ப ட்ரிகர் பிரைஸ் எவ்வளோ போடணும்னா 110 அ ஜீ அ 10 அப்படின்னு போடுங்க. 110.10 அப்படின்னு ட்ரிகர் பிரைஸ் போடணும். இது பிரைஸ். சரியா? எப்பவுமே பை ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க பைல அப்படின்னா, தென் வந்து பை ஸ்டாப் இருக்கு அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு வந்து பிரைஸ விட ட்ரிகர் பிரைஸ் அதிகமா இருக்கணும். இல்ல செல் ஸ்டாப் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து இத செல் ஸ்டாப் வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது பிரைஸ் வந்து ஆ நமக்கு வந்து 100.10ல இருக்கு. அப்போ வந்து ட்ரிகர் பிரைஸ் 110 110 இருக்கு. ட்ரிகர் பிரைஸ் எவ்வளோ வைக்கணும்னா 109 109.90 அப்படின்னு வைக்கணும். இல்ல 90 வேணாம். எனக்கு வந்து கொஞ்சம் இருந்தா உடனே கிடைச்ச 90 வேணும். 0.05 கூட வச்சுக்கலாம். சரியா? ட்ரிகர் பிரைஸ் வந்து பிரைஸ விட கம்மியா இருக்கணும். அதான் வந்து இது. சரியா? செல் பண்றேன்னா இதான் ரூல்ஸ். அப்பதான் வந்து ஆர்டர் வந்து பெண்டிங் ஆர்டர்ல போகும். நமக்கு வந்து மோர் எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து டேவா இல்ல வந்து இமிடியேட் ஆர் கேன்சலா அப்படிங்கிறது டேல தான் எப்பவும் வச்சுக்கணும். ஏன்னா நீங்க வெயிட் பண்ணி பண்றீங்க. ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அப்படிங்கிற போதெல்லாம். தென் மார்க்கெட் ஆர்டர் போடுறோம் அப்படின்னா, எல்லாமே இது எதுவுமே தேவை கிடையாது. குவான்டிட்டி மட்டும் இருக்கும். ஆ நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எம்எஸ் இங்க தென் ரெகுலர் ஆர்டர் இது. ரெகுலர் ஆர்டர் எம்ஐஎஸ் நார்மல் அண்ட் மார்க்கெட். மார்க்கெட்னா எதுவுமே ட்ரிகர் பிரைஸ் எதுவுமே தேவை கிடையாது. என்ன பண்றோம், டைரக்ட்டா வந்து இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் குவான்டிட்டி மட்டும் போட்டா போதும் நீங்க நார்மல்னா. தென் கவர் ஆர்டர் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் சேர்ந்தே வரும் இந்த ஆர்டர்ல. ஸ்டாப் லாஸ் அண்ட் குவான்டிட்டி போட்டுக்கலாம், ஸ்டாப் போட்டுக்கலாம். பிரைஸ் நம்ம போட வேணாம். ட்ரிகர் பிரைஸ் மட்டும் போட்டா போதும். சரியா? தென் பிராக்கெட் ஆர்டர். பிராக்கெட் ஆர்டர்ல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் போட்டுக்கலாம். அண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ட்ரிகர் ஸ்டாப் லாஸ் எல்லாமே போட்டு மொத்தமா ஒரு என்ன சொல்றது, ஒரு பேக்கேஜ் மாரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ், தென் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம நகர்த்தி போய்க்கலாம். சரியா? இது ஏஎம் ஆர்டரு. இந்த ஏஎம் ஆர்டருங்கிறது ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட் எல்லாம் வாங்கணும்னா, இதில வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்ல அங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. இது மூலியமா வாங்கிக்கலாம். இந்த ஆர்டரும் வந்து நமக்கு ரியல் மார்க்கெட்லயும் வந்து ஒர்க் ஆகும். நீங்க பெண்டிங்ல போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா. சரியா? ஓகே. வேற என்ன? வேற எதுவும் கிடையாது. இதில இவ்வளவுதான் பார்க்கறக்கு. நார்மல் தான். ஈஸி தான் யூஸ் பண்றதுக்கு. தென் பே இன் பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் வந்து எவ்வளோ வேணுமோ போட்டு பே இன் பண்ணிக்கலாம். ரூ. 1,00,000 வரை யுபிஐல அனுப்ப முடியும். அதுக்கு மேல அனுப்பணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்லருந்து புரோக்கரோட கரண்ட் அக்கவுண்ட்க்கு நீங்க வந்து இதில ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரியா? இல்ல அப்படிங்கும்போது,
புரோக்கரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஐஎம்பிஎஸும் பண்ணலாம் பெனிஃபிஷரி ஆட் பண்ணி. அவ்வளோதான். எல்லா புரோக்கர்கிட்ட இருக்கிற அதே சேம் ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயும். ஏன்னா இதில் வந்து அங்கே கொஞ்சம் இந்த ஒன்லி ஆப்ஷனு கொஞ்சம் பாட் அந்த மாதிரி எளிமையாக தான் இருக்கும். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா புரோக்கர்கிட்ட இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் இருக்கும். சரியா? ஓகே. வேறு ஏதாவது வந்து நான் விட்டுட்டேன், ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டர் எடுக்கிறது இந்த எம்ஐஎஸ் ஆர்டர், நார்மல் ஆர்டர் எல்லாத்துக்கிட்டையும் மாறாது. எல்லாத்துக்கிட்டையும் சேம் தான் இது. தாராளமாக. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.